வணக்கம். ஐயா துணை அனைத்து உலக மாந்தருக்கும் ஐயா வைகுண்டருடைய 192வது திரு அவதார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, ஐயாவை பற்றி உலகம் இன்று ஆலோசிக்கிறது, பேசுகிறது பெருமைக்குரியதுதான். அதுபோல ஐயா வைகுண்டரை இன்று கௌரவப்படுத்துகிற வகையிலே ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அவருடைய பிறந்த நாள் வாழ்த்தை சொல்லிவிட்டு, எங்களுக்கும் எதற்கும் சம்பந்தமில்லாத 2 வெள்ளைக்கார அதிகாரிகளை பற்றி அங்கே நிறைய பேசப்பட்ட செய்தியை பத்திரிகைகளை பார்த்து எங்களுக்கு மிக மன வருத்தம். ஐயா வைகுண்டர் மனு தர்மத்திற்கு எதிராக போர்க்குரல் கொடுத்தார். அதுபோல சமத்துவ சகோதரத்துவம், உண்டான சாதி ஒக்க ஒரு இனம் போல வாழணும் என்று சொன்னார். ஆனால் அந்த மனு தர்மத்தை ஏற்றிருந்த அரசு தான் ஐயாவை கொடுமைப்படுத்தியது, சிறைப்படுத்தியது. 200 ஆண்டுக்கு முன்னால் உள்ள வரலாற்றை சரியாக படிக்கணும். வரலாறு தெரியாமல் வாய் திறக்கக்கூடாது. யாரும், நானாக இருந்தாலும் நான் சொல்லுகிற சொல்லுக்குள்ளே ஒரு வரலாறு பொதிந்திருந்தால் அதனுடைய உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். எனவே ஐயாவை ஏற்றுக்கொண்டு அவர் வழி வாழுகிற மக்கள், ஐயா வழி மக்கள், அவர்களுக்கு ஐயா சொன்னார், எனக்காகும் பேர்கள் இனங்கேடு மாமுனிய புனஸ்காரம் இல்லை, பூசை முறையும் இல்லை. பூவதுகள் போட்டு போற்றிய நிற்கார்கள், ஆடுகடாய் கொடுத்து அடுத்து வலியடார்கள். ஐயா வரிசையா சொல்லுகிறார் எப்படி நடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 கட்டளை அவர் சொல்லியிருக்கிறார். ஐயாவளி மக்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு புனஸ்காரம் பூசை இல்லை, கோயில் இல்லை, குருபூசை இல்லை, உருவ வழிபாடு இல்லை, படையல் இல்லை, பலி பாவம் இல்லை, பூ போட்டு போற்றி நிறுத்தல் இல்லை, ஓமம் வளர்த்தல் இல்லை, சாதி நிலைப்பாடு இல்லை, மொழி பேதம் இல்லை, அதுபோல ஆண் பெண் பேதம் கூட இல்லை. பெண்களும் ஆன்மீகத்திலே பணியாற்றலாம் ஐயாவுடைய கோட்பாடு. அப்ப அந்த கோட்பாடை சொல்ல வந்த வைகுண்டரை அவர் நாராயணனுடைய அவதாரம் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் ஜனார்தனத்தை காப்பக்க வந்தவர், ஜனார்தன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஜனார்தனத்தை காக்க வரவில்லை, அவர் மக்களை காக்க வந்தார். மக்களுக்குள்ளே இருந்த மடமையை போக்க வந்தார், அறியாமையை போக்க வந்தார். அந்த அரசுகள் இருந்த ஆதிக்க வெறிகளை, அதுபோல மனு தர்மம் சதுர்வர்மம் என்று சொல்லக்கூடிய ஜாதிய பொல்லாங்கை நீக்குவதற்கு தான் ஐயா அவதாரம் எடுத்தார். அதுதான் தெளிவு. அகிலத்திரட்டு அம்மானையை படித்து விட்டு அது உள்ளீடை வெளியே நாராயணனுடைய அவதாரம் என்பதற்காக என்ன சொல்லுவார்? எந்த நாராயணன்? சிவன். அவர் சொல்லுகிறார், நாரணம் வைகுண்டமாகி நாட்டின் வந்தே காரணம் எல்லாமாச்சு, கலியுகம் அழிந்து போச்சு, புராண வேத நூல் ஆகமங்கள் சாரமும் கெட்டு போச்சு, புராணங்கள் புகுத்தப்பட்டிருக்கிறதுன்னு வைகுண்ட சாமி சொல்லுகிறார். எல்லா புராணங்களிலும் வரலாறு திரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதெல்லாம் பொய் சூடி போனது. எனவே அதை நம்பி இருக்காதீர்கள். நீங்கள் ஒரு புதிய சகாப்தத்திற்கு வாருங்க. தெய்வத்தை உங்களுக்குள்ளே கண்ணாடி வழிபாடு, எங்கே குரு வழிபாடு ஐயா சொல்லலை. அதுபோல தமிழில் அவரவர் தாய்மொழியில் அவரவர் வழிபடுங்கள். சிவனை முதன்மைப்படுத்த சிவனே ஐயா. அப்போ நாராயணரா சிவனே ஐயா என்று ஏன் சொன்ன? ஐயா சிவ அரகரா என்று நாங்கள் ஏன் வழங்குகிறோம்? எங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது. அவரவர் வேலையை அவரவர் பார்க்கணும். அதுதான் சிறப்பு. எங்கள் வேலையை எடுத்துக்கொண்டு யாரோ ஏதோ வழி தேங்காய் எடுத்து தெருப்பிள்ளையாருக்கு ஒடிப்பது போல யாரும் செய்யக்கூடாது. இந்த உச்சப்பட்ட அதிகாரத்தில் இருப்பதற்காக, ஏன்னா உச்சப்பட்ட அதிகாரத்திலிருந்து அரசன் செய்த போது அதை எதிர்த்தவர் வைகுண்டசாமி, கேட்டவர் வைகுண்டசாமி. உரிமை, மனிதனுக்குள்ளே சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் அவர்களுக்கு வேண்டிய அந்த சமூக நீதியும் கேட்டவர் வைகுண்டசாமி. கொச்சை குறைக்காதே, குறைமறைக்கால் வைக்காதே, தாழ கிடப்பாரு சர்க்கார், அது அவருடைய சப்ஜெக்ட். அதை பற்றி பேசலையே, அவருடைய பெருமையை பேசியிருக்கலாமே. ஜனார்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு மதத்திற்காக அந்த மதத்தில் இருக்கிற ஜாதி, அதுபோல மனு தர்மம் சதுர்வர்ணம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இங்கே ராமனை எடுத்துக்கொண்டால் அவர் நாராயணனுடைய அவதாரம். அந்த ராமன் ஓடம் தள்ளியவனை தன்னுடைய உறவாக சொன்னான், தன்னுடைய மனைவி அவனுக்கு உறவு என்று சொன்னான். அதுபோல ராமன் சமத்துவத்தை பேசினான், சமூக நீதி. அவனுடைய ஒரு நாட்டில் உள்ள கடைகோடி ஒரு பெண்ணுக்காக தன் மனைவியை அனுப்பினான். கேட்டார்கள், கேட்ட கேள்விக்கு அவன் சொன்னான், சீதை எனது மனைவி, ஆனால் அவள் அவனது ராணி. அவனுடைய ராணி எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருப்பது இயல்பானது, அதை நான் மதிக்க வேண்டும், அதுதான் அரசனுடைய கடமை என்று சொன்ன அந்த ராமனை பேசுகிற உரிமை யாருக்கு இல்லை? ராமன்
சபரி கொடுத்த கனியை தின்ற ராமன், அந்த ராமனை ஜனாதனவாதிகள் இன்று ஜாதியத்தால் முடக்கி வைத்திருக்கிறார்கள். கல்லாக இருக்கிற ராமனை நம்மை போன்ற இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் கருவறை சென்று தொட முடியுமா? ஏன் ஏன் இந்த வினோதம்? இது நீங்கள் சொல்லக்கூடிய மனு தர்மம் சதுவர்ணத்தால் வந்ததுதானே. இந்த நாட்டுக்குள்ளே ஆதி காலத்தில் இருந்தது நம்முடைய கன்னியாகுமரி தெற்கு இருந்த ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் தமிழ் சங்கம் இருந்தது, மதம் இருந்தது, கோயில் இருந்தது. அங்கே என்ன இருந்தது? சிவனை முதலாக வழிபட்டார்கள். உருவத்தோடு வழிபடலை, அதுபோல நாராயணனை காக்கும் தெய்வமாக வழிபட்டார்கள். அந்த சிவத்தினுடைய அம்சம் நாராயணன் என்று வழிபட்டார். நாராயணன் அவருடைய திருமால் என்று சொன்னார். இன்னைக்கு நாராயணங்களாம் வந்த வார்த்தை திருமால். அதுபோல சேயோன் சிவனுடைய முதல்வராக கருதி முருகப்பெருமானை அன்று அசுரர்களிருந்து காப்பாற்றாத நம்பிக்கையில் பேசினார்கள். அதுபோல காளி குற்றவை இந்த வழிபாடு தான் இருக்குது. அதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. தென் பகுதியான அந்த குமரிக்கு தெற்கே இருந்த கடல் மூழ்கி அந்த பகுதியெல்லாம் குமரி கண்ட மூழ்கிய பொழுதுதான் இமயமே எழுந்தது. இன்று இமயத்தை முன்னிலைப்படுத்தி இவர்கள் பேசுகிறாரே, இவர்களுக்கு உண்மையான வரலாறு தெரியுமா? வைகுண்டசாமி சொல்லியிருக்கிறார், தான் அவதாரம், நான் நாராயணனுடைய அவதாரம், நான் சிவனுடைய அவதாரம், எல்லாம் சேர்த்து ஒன்றாக வந்து ஏகமூர்த்தி. ஏன்னா தனி வடிவம் கொடுக்கல. அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் உன்னிலும் என்னிலும் காண முடியாத கடவுளை நீ கல்லிலும் மண்ணிலும் காண முடியாது என்று சொன்னவர் வைகுண்டர். எனவே கண்ணாடியில காணுகிற ஒவ்வொரு கடவுளை அந்த வடிவிலே காணணும், சிவனை அந்த வடிவிலே காணணும், காளி அந்த வடிவிலே காணணும் என்று சொன்னவர் ஐயா. எனவே அந்த ஐயாவுடைய அந்த ஆதி சிவனுடைய பிறப்பு அங்கே கடலுக்குள்ளே இருந்த மலைகள், இமயமலையோட உயர்ந்த மலை உள்ளே இருக்கிறது. நேயமாக என்ன சொல்லி இருக்கணும்? வைகுண்டர் சொன்ன தென்கடல் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்னா நான் சொன்னால் அங்கே மகிழ்ச்சி அடைந்திருப்போம். இல்லை, அவர் வரலாறு அங்கே புதைந்து கிடக்கிறது. அவர் ஆண்ட கிருஷ்ண பரமாத்மா ஆண்ட துவாராயபதி கன்னியாகுமரி தெற்க இருக்குங்கிறார். நீ எங்கேயோ வடநாட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுடைய துவாரகை வேறு, எங்களுடைய சிவன் வேறு. தென்னாடு சிவன் நாங்கள், எந்நாடு வணங்குகிற ஏக சிவன், ஆதி சிவன், மூல சிவன், அதுதான் தெய்வம். அதனால ஆன்மீகத்தை பொறுத்தமல்ல வைகுண்டர் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. ஏகம் ஒரு பரமானது, இம்மூன்று அதில் சக்தி வந்தது, சக்தியிலே சிவன் தோன்றி, சிவத்தில் நாகம் தோன்றி, இதெல்லாம் பிறப்பு கிரியேஷன். திரேதா துவாபர கலி, 4 யுகம், 4 யுகங்களை பற்றி சொல்லியிருக்காரு. இது கலியுகம். ராமன் திரேதாயுகம், கண்ணன் திரேதாயுகம், துவாபர யுகம், கந்தன் அதுக்கு முந்தைய யுகம் என்று 4 யுகம். இந்த 4 யுகத்தில் 4ஆவது யுகமான இந்த கலியுகத்துக்குள்ள கலி என்பது உருவமுடையது அல்ல. ஐயா சொல்லுகிற கலி என்றால் எது என்ன கணையாளி வேண்டாமே, வலி மாய நினைவு மாய்மாலம் என்பதனே. ஜாதி என்பது பே என்று சொல்லுகிறார், ஜாதி என்பது நீதியற்றது என்று சொல்லுகிறார். ஜாதி 18ஆய் வகுத்தானே நீசன் என்று சொல்லுகிறார் ஐயா. அப்போ அப்படி சொன்ன வைகுண்டரை போய் நீ ஜனாதனத்தை காப்பாற்றுவதற்கு பிறந்தாரு, மத மாற்றத்தை தடுக்கிறதுக்கு பிறந்தார். மத மாற்றம் ஏன் வந்தது? நீ மரியாதை குறைவாக பெண்கள் தோல்ச்சலை போடக்கூடாது என்றால் அவர் மதம் மாறாமல் நீ குப்பாயம் போடுதுன்னா ஓனாங்க. சபையேறக்கூடாது, தெருவுக்கு வரக்கூடாது, நாய் நெறி பன்றி போகலாம். ஆனால் அந்த தெருவிலே ஒரு நாடார் சாணான் என்று சொல்லி அவர்களை கழித்தார்கள். ஒரு இளவன், அதுபோல இன்னபிற சமுதாயங்கள், அவர்களை எல்லாம் தெருவுக்கு வரக்கூடாது. யார்? இந்த மண்ணிலே பெரும்பான்மையான மக்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், எங்கிருந்து இடம்பெயர்ந்து வராதர்கள் அவர்கள். அவர்களை அடக்கி அடக்குமுறைக்கு எதிராகத்தான் வைகுண்டர் அவதாரம் எடுத்தார். இது பெரிய அநியாயம் அல்லவா? சொந்த மண்ணுக்குள்ளே வந்தேரிகள் இவர்களை ஜாதியத்தை சொல்லி அடக்கி ஒடுக்கி கோயில்களை எல்லாம் தமதாக்கி கொண்டிருந்த கொடூரத்தை மாற்றுவதற்கு தான் வைகுண்டர் வந்தார். எனவே வைகுண்டர் வந்து அவதரித்தார். நாராயணனுடைய அம்சம். அவர் சிவன், விஷ்ணு, பிரம்மம், காளி அனைத்து தெய்வங்களை உண்டாக்கினார். ஆங்காவே நாட்டி வைத்த ஆணிவேர் அத்தனையும் ஒன்றாக்கி தந்தவர் வைகுண்டர். அவருடைய பிறப்பை பெரிதாக கொண்டார். இன்னைக்கு கவர்னர் அவர்கள், மாற்றுமிய கவர்னர் அவர்கள், நாங்கள் வெகு காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோமே ஐயாவை இங்கிருந்து கயிறு கட்டி இழுத்து அடித்து துன்புறுத்தி திருவிதாங்கூர் அரசன் கொண்டு போனானே, கொடுமைப்படுத்தினானே, அந்த ரோட்டுக்கு, அவர் ரத்தம் சிந்திய ரோட்டுக்கு ஐயா வைகுண்டர் தேசிய நெடுஞ்சாலை என்று பெயர் வைக்க விட்டு கேட்கிறோம். குருநானக் சாலை இருக்கிறது. வடபலத்திலே பல மகான்கள் மகன்களுடைய பேர் சாலை இருக்கு. இது அவர் அடிபட்டது, ரத்தம் சிந்தியது. இந்த சாலைக்கு வைக்கிற அறிவித்திருக்கலாமே. ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஐயா வைகுண்டருடைய பேர் வைப்போம். அவர் கல்விக்கு சொன்னவர், நியாயத்தை கேட்டவர், நீதியை கேட்ட வைகுண்டருக்காக சொல்லலாமே.
சும்மா தனதாக்கி கொள்வதற்காக, பட்டா போடுவதற்காக இந்த வேலை யார் செய்யக்கூடாது? யார் செய்தால்? கவர்னர் அல்ல, யார் செய்தாலும் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். வரலாறு தெரியாமல் வாய் திறக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. சதுர்வர்ணம், மனு தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கே நாங்கள் இல்லை. இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை ஏற்றி தந்த அம்பேத்கர் என்ன சொன்னார்? அவர் பிறந்த சமயத்துக்குள்ளே சாதி இருக்கிற காரணத்தினால் நான் சாகிற பொழுது அந்த சமயத்தில் இருக்க மாட்டேன் என்று சொன்னாரே, சரியா தப்பா? எனவே இதுபோல காரியங்களை நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது, ஆளுகிற வேலை இருக்கிறது. வண்ணமாய் நின்ற போது வழும் பணு விலைகளாக வாழனாரு. அரசு 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 காரியத்தை செய்யணும். ஆன்மீகத்துக்குள்ளே போய் எங்களுக்கு தெரியாத ஆன்மீகம் இல்லை, எங்களுக்கு தெரியாத வரலாறு இல்லை. வைகுண்டர் வகுத்து இந்த அகில திரட்டு எங்கள் கையில் இருக்கிறது, அருள் இருக்கிறது. ஏதோ 4 பேரை பிடித்து வைத்து அகில திரட்டுக்கு நாங்கள் சிறப்பு செய்கிறோம், வைகுண்டருக்கு செய்கிறோம், இதெல்லாம் செய்யக்கூடாது. வாருங்கள், நான் இதே இடத்தில் 2 மைக் வைத்து தருகிறேன். அனுப்புங்க, பேசுங்க, சொல்லுங்க, தெளிவிப்போம். அகில திரட்டு என்ன சொல்லியிருக்கிறது, வைகுண்டர் என்ன கான்செப்ட், என்ன இதில் வந்தார் என்பது உலகத்துக்கு தெரியணும். ஒரே தான் பேட்டியில் ரொம்ப சொல்லிட முடியாது, இதே கூடுதல். ஆனால் எனவே என்ன நடக்கிறது? ஒன்று உறுதி, அவர் ஜாதியத்தை காக்க வரவில்லை, அவர் வடமொழியை நிலைநிறுத்துவதற்கு வரவில்லை, ஓமம் வேள்வி போன்றவை வளர்ப்பதற்கு வரவில்லை, உருவ வழிபாட்டை வளர்ப்பதற்கு வரவில்லை. இதற்கெல்லாம் எதிராக சிந்தித்த ஒரு வைகுண்டசாமி, எதிராக சிந்தித்த ஒரு பெரிய கூட்டத்தை இன்றைக்கு கூட்டியிருக்கிறார். இந்த 3 மாவட்டங்களிலே, இந்த 4 மாவட்டங்களிலே முடிவெடுக்கிற சக்தி, யார் ஆட்சிக்கு வர வேண்டும், வரக்கூடாது என்று சொல்லுகிற ஆற்றல் இந்த மக்களுக்கு இருக்கிற காரணத்தினால் ஐயா வைகுண்டருடைய தாங்கள் பதிகள் இல்லாத ஊரே இல்லை. எனவே இதை பயன்படுத்தலாமா என்று யாரும் பார்க்கக்கூடாது. எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அவர்களை வரவேற்போம். எங்களை ஐயாவை பெருமைப்படுத்த நாங்கள் சந்தோஷமாக அவர்களை மகிழ்விப்போம். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் அவர்களுடைய சுயலாபத்திற்காக யாரும் வரலாற்றை திரித்து பேசக்கூடாது. எங்களுக்கும் கால்டுவல் போப் போன்றவருடைய வரலாறு தெரியும், தமிழுக்கு யார் பாடுபட்டார்கள், தமிழ் என்றால் என்ன எங்களுக்கு தெரியும். தமிழ் தான் முதல், அது யாருக்கும் மறுப்பில்லை. ஐயா சொன்னார், கல்வி தமிழ், தெய்வ தமிழ், அதனால் வழிபட முடியாத வழிபாடே இல்லை என்று சொன்னவர் வைகுண்டர். நீங்கள் ஆரியத்தை இன்னும் வைத்து தமிழகத்துக்குள்ளே, எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, தமிழக அரசு ஏன் இன்னும் விரட்டவில்லை இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற கொடுமைகளை? ஏன் மாற்றவில்லை? ஒரு சாதிக்காரன் தான் கோயில் கருவறைக்கு செல்ல வேண்டும், ஒரு சாதிக்காரர் பேசுகிற மொழிதான் கருவறைக்குள்ளே பேச வேண்டுமானால் என் தாய் தமிழ் என்ன ஆனது? எனவே அரசு சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏதோ வன்கொடுமை மேலோங்கி மேலோங்கி, அடக்குமுறை மேலோங்கி மேலோங்கி, எங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கையிலே நீங்கள் கை வைக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுதல்.